பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. காணாநிலையான சந்தோஷம் பூவில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சந்தோஷம் பூவில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். கிருபையும் சமாதானம் உங்களுக்கு பெருகுவதாக. அன்பானவர்களே, இந்த நாளிலே தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற அவருடைய வசனமானது மார்க் 8ஆம் அதிகாரத்தில் 36ஆம் வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அன்பானவர்களே, இந்த உலகத்திலே பிறந்தவர்களிலே அதிக ஏழைகள் உண்டு, சமநிலையிலே வாழ்ந்தவர்களும் உண்டு, செல்வந்தர்களாய் வாழ்ந்தவர்களும் உண்டு. இந்த உலகத்துல செல்வம் ஒரு நிழலை போல இந்த உலக பயணத்தை நம்ம கடக்கிறதுக்காக நம்முடைய உணவு, நம்முடைய உடை, நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பின் காரியம், வசதிகளுக்கு பணம் தேவை. ஆனா பணத்தால நம்முடைய ஆத்மாவை காப்பாற்ற முடியாது. நம்முடைய ஆத்மாவை நரகத்தை நின்று விடுவிக்கிறதுக்கு பணத்துக்கு பலன் கிடையாது. அதனால இந்த பூமியில நமக்கு கொடுக்கப்படுற பணத்தை நம்ம எப்படி செலவிடுறோம்? அதை ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு, அல்லது சத்தியத்தை சொல்ற ஊழியக்காரருக்கு, இல்ல நீங்க சத்தியத்தை சொல்ற ஜனங்க ஏழைகளா இருக்கும் போது அவங்களுக்கு எந்த அளவுக்கு உங்க கையில இருக்கிற பணத்தை கொடுத்து நீங்க ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்றீங்கன்றதுதான் உங்களை ரட்சிக்கிறதுக்கு ஏதுவான காரியங்களை ஈடுபடுத்தும். அதனால ஆண்டவர் சொன்னார், ஒரு மனிதன் இந்த உலகத்தையே சம்பாதிக்கிற அளவுக்கு அவன் செல்வத்தை சேர்த்துட்டு தன் சொந்த ஆத்மாவை, சொந்த ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு லாபம் என்னன்னாரு? லாபம் இல்லாத ஒன்றுல லாபத்தை தேடாதீங்க. லாபமே உன் உயிருக்கு தேவன் கொடுக்கிற உயிர் தான் உன்னுடைய மிகப்பெரிய லாபம். உன் ஜீவனை உனக்கு திருப்பி கொடுக்கிறதுக்கு தான் ஜீவனை சிலுவையில கொடுத்தவர் இயேசு. அவர் சொன்னார், லாபம் என்ன? செல்வத்தை சம்பாதிக்கிறதுனால. செல்வத்தை சம்பாதிச்சு ஆத்மாவை தொலைச்சிடாத. எதை வேணுமானாலும் தொலைச்சு ஆத்மாவை காப்பாத்திக்கோனார். அகல் தொலைந்து போன உன்னை தேடி வந்தவர் சொல்றார், உன்னை ரட்சிக்கிறவர் நானே. ஆகையால் உங்கள் உள்ளத்தை அவருக்கு ஒப்பு கொடுத்து ஆத்மாவை ஆதாயப்படுத்திக் கொள்ளுங்கள். ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் அதிகமா பணத்தை பின்னால் ஓடிக்கொண்டு ஆத்மாவை தொலைச்சிடாதீங்க. அல்லது வச்சுட்டு இருக்கிற பணத்தை வெறியும் சுயநலமா உங்க குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கு எதிர்காலத்துக்கு. உன் எதிர்காலம் பணம் இல்லை, உன் எதிர்காலம் ஆண்டவர். அவருக்கு உண்மையா பயந்து நடங்க. ஆத்ம மீட்பை பெறுவீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்தரே, அம்பா, இன்னைக்கு பண மயக்கத்தாலே பிடிபட்டிருக்கிற ஒரு கொடிய காலத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். சித்தம் செய்வதும் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதும் அரிதான காலத்துல எவ்வளோ செல்வம் கொடுத்தாலும் செல்வங்களை வச்சு ஊழியம் செய்யற காலம் போய் செல்வத்துக்கே ஊழியக்காரர்களா மாறுகிற எவ்வளோ மக்களை நாங்க பார்க்கிறோம். அந்த செய்தி கேட்கிறவங்க அப்படி இருக்கக்கூடாது. ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண
லாபமாய் எண்ணின எல்லாவற்றையும் நஷ்டமாய் என்னை ஊழியம் செய்கிற மக்கள் எழும்பட்டும். அதனால் நரகத்துக்கு போறவர்களை காப்பாற்றட்டும். நீர் சிந்தின ரத்தம் வீண் போகக்கூடாது. உங்க மரணம் வீண் போகக்கூடாது. அது அநேகரை வாழ வைக்கட்டும். பணம் வாழ்க்கை இல்லை, என் இயேசுவே வாழ்வு தருகிறவர் என்பதை அறியட்டும். அப்படி செய்ததற்காக நன்றி. எல்லா மகிமையை நீங்க எடுங்க. நன்மை பரிசுவ நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பொல்லாவுலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. God bless you. Have a blessed day. மறக்காதபடி மற்றவங்களோடு ஷேர் பண்ற இந்த வழித்தை செய்யுங்க. அவர்கள் ஆலயத்தை கொண்டு வாங்க.